வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான இருக்கிற கீ டேட்டாஸை வச்சு தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம், மார்ச் 12ஆம் தேதி இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இதனால நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் அதே மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்றைக்கி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு முதல் பாயிண்ட் வந்து 70லேருந்து ஒரு 80 பாயிண்ட் கேப் டவுன். அப்படி இல்லை, ஏன்னா நம்ம வந்து நேற்று கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அப்படிங்கிறனால அந்த அனாலிசிஸ் வீடியோ வரும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி மேலேயோ இல்லை கீழேயோ போயிருக்கலாம். ஸோ அதனால ஒரு தடவை கேப் டவுன் வந்து கூடுறதுக்கான சான்சஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி காலையில் நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நமக்கு இந்த ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு இந்த ப்ரைஸ்லேருந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 100 பாயிண்ட் தான் இருக்குன்னு. ஆனால் 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 7:30, 8, 9 மணிக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்போது இந்த ரேஞ்சுக்கு, அதாவது நம்ம இந்த ரேஞ்சில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக கேப் டவுன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் நான் கேப் டவுன் இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு 70லேருந்து 80 பாயிண்ட் வரைக்கும், 120 பாயிண்ட் இருக்கும்போது 80 பாயிண்ட் அங்கே வரும் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தோம். அப்போது இந்த இடத்துலனா 186 பாயிண்ட். ஸோ 186 பாயிண்ட்டில் ஒரு 80% அப்படி இல்லைன்னா ஒரு 70% ஆஃப் த வேல்யூ நமக்கு வரணும் அப்படின்னா 150லேருந்து 160க்குள்ளே வரலாம். அப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டாவை வச்சு நமக்கு நிஃப்டி 50 பார்த்தோம்னா ஓரளவு ஒரு 150, 160 வந்திருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போது நம்மளோட இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷனில் காலையில் நமக்கு ஃபஸ்ட் இருந்த நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கிருந்து கரெக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 156 பாயிண்ட் கேப் டவுன் இருக்குது. அப்போ இந்த 156 பாயிண்ட் கேப் டவுன் வேலிட் தான். நமக்கு வந்து சொன்ன பாயிண்ட்டை விட நமக்கு வந்து அதிகமாக போயிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ நீங்கள் என்னோட ரெக்கார்டை என்னோட வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து கேப் டவுன் கேப் அப்பை யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை ரெஃபர் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து 9 மணிக்கு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்னா யாருக்கும் பயன் இருக்காது. அதனால நம்ம வந்து ஒரு 7 மணி இல்லைன்னா 6:30க்கே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படிங்கிறனால இந்த கொஞ்சம் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுறனால கிஃப்ட் நிஃப்டி சில நாட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், சில நாட்கள் மேலேயோ கீழேயோ போயிடும். ஸோ அப்படிங்கிறனால இது நான் நேற்றுமே சொல்லியிருந்தேன், பட் இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறதுக்காக. ஏன்னா நிறையா பேர் வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை வந்து ரெஃபர் பண்ணாமல் நம்ம சொன்ன ஒரு டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 156 ஓப்பன் ஆனது, அதே இது 130 ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா இந்த வந்து நமக்கு வந்து டெசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எடுக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா 23,750, இந்த 23,750 ஏன் இவ்வளோ பிரச்சனையான ஒரு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9ஆம் தேதி இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த லெவலை கிராஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து கேப் டவுன்லேயே கிராஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் கிராஸ் ஆனாலுமே மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வேற ஒரு பாயிண்ட்டும் நம்ம சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு கேப் டவுனோ கேப் அப்போ வருதுன்னா ஒரு ட்ரெண்ட் வந்து குறைஞ்சிரும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் அப் கேப் டவுன் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு 30-40 பாயிண்ட் கேப் டவுன் இருந்திருக்கும். அதனால நமக்கு ரேலி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. ஸோ இந்த ரேலி நமக்கு எவ்வளோ வந்துருந்துச்சுன்னா ஏறக்குறைய ஒரு 500 பாயிண்ட்டுக்கு பக்கம், 450 பாயிண்ட், ஒரு 500 பாயிண்ட்டுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வந்துருந்துச்சு நேத்தோட மார்க்கெட்டில். ஆனால் இன்னையோட மார்க்கெட்டில் பார்க்கும்போது நமக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு 150 பாயிண்ட் கேப் டவுன் வந்துருச்சு. அப்படின்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு அன்சர்டனிட்டி பில்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்ட்ராங்கான அன்சர்டனிட்டி பில்ட் ஆகிருக்குங்கிறதுக்கான அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டாவில் ஃபஸ்ட்டு 3 கேண்டில் பாருங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில். இந்த கேண்டில் வந்து 21 ரூபாயிலிருந்து 22 ரூபாய்க்கு 22.10 போயிருக்கு. ஆனால் நமக்கு இது 1 ரூபான்னு தெரிஞ்சாலும் இந்தியா விக்ஸோட வேல்யூ வச்சு பார்க்கும்போது 5% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரே கேண்டில் வந்து இவ்வளோ வாலடைலிட்டி அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பேனிக்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம்.
அப்போ இந்த பேனிக்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்து இந்த டேட்டாஸ் வந்து ஒரு ஒரு எம் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்தியா விக்ஸ் டேட்டா வாலடைலிட்டி இன்க்ரீஸ் ஆகல. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த பிரைஸ் நீங்க மிடில் பார்த்தீங்கன்னா 10, 18 அப்போ இதே மாரி கரெக்ட்டா நமக்கு 10, 18க்கு இந்த இடத்துல நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்திருக்கும். நீங்க கரெக்ட்டா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 10, 18 இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் வந்திருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவ வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது இங்கேயும் உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைச்சிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் நீங்க கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன பார்க்குறீங்க அப்படிங்கிற மாரிலாம் இருந்திருக்கும். ஆனாலும் இந்தியா விக்ஸ் டேட்டா எடுக்கும்போது நமக்கு ஒரு அடிஷனல் டேட்டா. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாரியும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த இது வந்து ஒரு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் தான். ஆனாலும் இந்தியா விக்ஸையும் சேர்த்து நமக்கு பார்க்கும்போது ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷன் இல்லன்னா, நம்ம சொல்ற ட்ரெண்ட் கரெக்ட் தானா அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் இருந்திருக்கும். ஓகே. அப்போ இன்னையோட மார்க்கெட் பார்க்கும்போது நமக்கு கேப் டவுன் வந்தனால ஓவரால் மார்க்கெட்டோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வித்தியாசம் தான். ஸோ இதுதான் ஓப்பனிங் பிரைஸ் அண்ட் இதுதான் க்ளோசிங் பிரைஸ். வெறும் 50 பாயிண்ட்ஸ் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதிகபட்சம் லோவஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா 63, அதிகபட்சம் ஹையஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ போயிருக்குன்னா 120 பாயிண்ட் போயிருக்கு. அதே இது லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா 280 பாயிண்ட். ஸோ இந்த கேப் டவுன் வராமல் இருந்த நாள் பார்த்தீங்கன்னா ரேலியே, அதாவது மார்க்கெட்டோட ட்ரெண்டிங் ரேலியே பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்கான கேப் டவுன் வந்ததுக்கப்புறம், ஏன்னா நிறையா பேருக்கு வந்து ஒரு பேனிக்னஸ் வந்திருக்கும். மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் ஐடியா இல்லாமல். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் வந்து பையிங் அண்ட் செல்லிங் பவர்ஸ் குறைஞ்சிருக்கும். இதே இது நான் வால்யூம் வெயிட்டட் கேண்டில்ஸ். ஸோ இந்த கேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் வெயிட்டட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வெயிட்டட் கேண்டில்ஸ். அப்போ இந்த வால்யூம் வெயிட்டட் கேண்டில்ஸ் நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலில் தான் நமக்கு வந்து வால்யூம் ரொம்ப அதிகம். இது நான் தனில் யூஸ் பண்ணுறேன் ட்ரேட் பண்ணும்போது இருக்கிற சார்ட்டு. அப்போ இந்த கேண்டிலில் நமக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேண்டிலில் தான் வால்யூம் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஸ்ட்ராங்காக குறைஞ்சிட்டே வந்துருச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேயில் கொஞ்சம் பையிங் அண்ட் செல்லிங் இருந்திருக்கு. காரணம் என்னென்னா இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டேயில் அவங்க வந்து ஸ்கொயர் ஆஃப், அதாவது பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வால்யூம் வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னாலுமே மார்க்கெட்டில் வந்து இந்த வால்யூம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நமக்கு வந்து இந்த வால்யூம் பேஸ்டு கேண்டில்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்போது இன்னையோட மார்க்கெட் வந்து என்ன பொறுத்தளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேன். ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருந்திருக்கு. அண்ட் ஏன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பொசிஷன் வெறும் 50 பாயிண்ட்ஸ் தான். ஆனாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 இல்லைன்னா 50 பாயிண்ட் வரைக்கும் ஈஸியாக வந்து கால் ஆப்ஷனும், அப்படி இல்லைன்னா புட் ஆப்ஷன்ஸ்க்கும் நமக்கு வந்து வர்றதுக்கான சான்சஸும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னையோட மார்க்கெட் பொறுத்தளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ரொம்ப டைனமிக்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டார்டிங் வந்து ட்ரேட் எடுக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 23,500 தான், இந்த ப்ரைஸில் தான் பார்த்தீங்கன்னா ஓஏ சேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், இந்த கேப் டவுன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த புட் ஆப்ஷன்லேருந்து ஓஏ சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 23,600க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த 23,600லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு அப்பர் ஸ்விங், ஒரு நமக்கு வந்து 3.25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் ஸ்விங் வரைக்கும் போச்சு. இந்த 3.25க்கு அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஸ்விங் வந்துச்சு. ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் ஹோல்டர்ஸ்க்கும், ஏன்னா இந்த டபுள் பாட்டம் 1, 2, ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகும் போதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கால் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்திருக்காது, இந்த இடத்துல தான் வந்திருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 இஎம்ஐ இல்லைனா 15 இஎம்ஐக்கு கன்சாலிடேஷன் ஃபேஸில் போயிருந்திருக்கும். ஸோ அப்படிங்கிற காரணத்தினால இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து நமக்கு டபுள் பாட்டம் மேலே போயிருந்திருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல் பேக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கால் ஆப்ஷன்ஸ்க்கு போயிருக்கும். அப்படி இல்லைன்னா புட் ஆப்ஷன்ஸ் வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 2.25க்கு தான். ஆனால் 2.25க்கு யூஸ்வலாக ட்ரேட் எடுக்கிறது ரொம்பவே கிரிட்டிக்கலான விஷயம். ஸோ இனிஷியலான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸும் லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸும் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இனிஷியல் 1 மணி நேரம் வரைக்கும் கூட சொல்லுவாங்க. இனிஷியல் 1 மணி நேரமும் கடைசி ஒரு 1 மணி நேரமும் ரொம்ப வந்து வாலடைலிட்டியாக இருக்கும்னு. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலை விட ஃபைனலில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேட்ஸ் நிறையா ட்ரிகர் ஆச்சு. ஸோ அது ரிஸ்க் எடுத்து ட்ரேட் எடுக்கிற ஆட்களும் இருக்காங்க. அப்போது இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் நாளையோட மார்க்கெட் நமக்கு வந்து எந்த பொசிஷன்லேருந்து ஓப்பன் ஆகுது அண்ட் எங்கே பிரேக் அவுட் ஆகுதுங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நாளையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு ரெண்டு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 23,750 அதே மாதிரி 23,500. ஸோ நாளையோட மார்க்கெட் நமக்கு வந்து கேப் டவுன் கேப் அப் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மேலே போச்சுன்னா இந்த 23,750 கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். அதே சமயம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா 23,500 வரைக்கும் கூட வரலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி நமக்கு வந்து யுஎஸ், ஈரான், அதே மாதிரி இஸ்ரேல் இந்த 3 வாரம் நடக்கிறது.
ஸோ அப்போது இந்த இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வராமல் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைரக்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து யூஎஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிருக்காங்க அண்ட் ரஷ்யாவோட இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் கூடுதலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த ஒரு மார்க்கெட்டோட அன்சர்டனிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். அதனால் இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நாளைக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்லாம் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரத்தை பார்த்தீங்கன்னா ஏன் கேப் அப் வந்துச்சு, ஏன் கேப் டவுன் வந்துச்சுன்னு யாருனாலே சொல்ல முடியாது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் எப்பயுமே அப்படி தான் பிஹேவ் ஆகும். ஸோ அந்த ஒரு பிஹேவியரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் டவுன் அண்ட் கேப் அப்லாம் வந்து ஸ்ட்ராங்காக பிஹேவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கேப் டவுன் வந்துச்சு, நேற்று ஏன் கேப் டவுன் வரல, அதுக்கு முன்னாடி ஏன் கேப் டவுன் வந்துச்சுன்னா இதெல்லாம் குளோபல் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த குளோபல் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி 12ஆம் தேதி என்ன நடக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா குளோபல் மார்க்கெட் ரொம்ப அன்சர்டனிட்டியாக இருக்கிறனால நமக்கு வந்து பெருசான ஒரு இண்டிகேஷன்ஸ் இல்லை. ஆனால் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கால்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் நமக்கு வந்து செல் ஆஃப் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த புட் கால் ரேஷியோ நமக்கு வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கால்ஸ் எல்லாம் இது ஏதோ லோட் ஆகாமல் இருக்குது, ஒரு செகண்ட். அப்போ நமக்கு இந்த இது பார்க்கும்போது கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதா நமக்கு தெரியுது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா 23,000 புட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம யோசிச்சுக்கணும் மார்க்கெட்டில் வந்து எப்பயுமே அட் த மணிலேருந்து ஒரு 4-5 ஸ்ட்ரைக் ப்ரைஸை தாண்டி இந்த பக்கம் போகுதுன்னா, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது 2, 4 ஒரு 10, 15 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பக்கம் வந்துருச்சு. அப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்கிறது ஃபார் அவுட் ஆஃப் த மணி புட்டு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் எப்பயுமே இந்த ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் பொசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் போகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. ஸோ ரொம்ப கிளியராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். எப்போ வந்து ஏன் இந்த இடத்துல வந்து வால்யூம் கூடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த இடத்துல வால்யூம் கூடுது, ஏன் 23,000 கூடுறது, ஏன் 23,500லையோ இல்லை 23,400லையோ கூடலை அப்படின்னா இந்த இடத்துல ஃபார் அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. புட்டு வந்து நமக்கு ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் சீப்பாக இருக்கும், லைக் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இதை வந்து ஒரு ஹெட்ஜிங் பொசிஷனாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மார்க்கெட் நாங்கள்லாம் மேலே போகும்னு தான் நம்புகிறோம். ஆனால் ஒரு வேளை மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சுன்னா இந்த புட்டு வந்து அவங்களோட கேபிட்டலை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுமே ஒழிய ப்ராஃபிட் வரதுக்கு இருக்காது. ஸோ வந்து கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு ₹10, ₹15, ₹200 அந்த மாதிரி கொடுத்து. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ஸ் வந்து ஒரு ₹200, ₹300 இருக்கும். ஆனால் அவுட் ஆஃப் த மணி அண்ட் ஃபார் அவுட் ஆஃப் த மணி நமக்கு போகும்போது ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த ஒரு இண்டிகேஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நாளையோட மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகி பாசிட்டிவாக போகிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் நிறையா இருக்குன்னு. ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு வந்து மார்க்கெட் இந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவும் நம்மளோட யூஎஸ் மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா குளோபல் மார்க்கெட் வந்து போர்னால ரொம்பவே அன்சர்டனிட்டியாக இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் இது நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுனில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஒரு டவுன்வர்ட்ஸ் புஷ். அப்போ இந்த டவுன்வர்ட்ஸ் புஷ்ஷும் அதே மாதிரி நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட்டில் இப்போதைய இருக்கிற மார்க்கெட் சென்டிமெண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஹெட்ஜ் பண்ண பொசிஷன்ஸ்க்கு போய் அவங்களோட கேபிட்டலை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ அப்படிங்கிறனால இப்போ இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான ஒரு ரெடியாக இருக்குது. ஆனால் நம்மளோட யூஎஸ் மார்க்கெட்டும் குளோபல் மார்க்கெட்டும் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ், அதாவது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.